ஹை ஃப்ரெண்ட்ஸ், கூலி படத்தோட ட்ரெய்லர் வெளியாகிடுச்சு, எல்லாரும் பார்த்துருப்பீங்க. அண்ட் ட்ரெய்லரை வழக்கம் போல ரஜினி அவர்களோட ஃபேன்ஸ் கொண்டாடிட்டு இருக்காங்க. அண்ட் ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ் கிட்ட இருந்து எதிர்பார்த்த அளவுக்கு இல்லைன்ற மாதிரியான விமர்சனங்களும் வருது. அண்ட் அதுக்கான ரீசன் மோஸ்ட்லி ரஜினி அவர்களோட எமோஷனல் சீன்ஸை வச்சிருக்காங்க ட்ரெய்லர்ல. எண்டில் மட்டும்தான் மாசா காமிச்சிருக்காங்க. கம்ப்ளீட்டா மாசா காமிச்சு எதிர்பார்ப்ப ரொம்ப அதிகரிக்க வேணாம் அப்படின்ற மாதிரி வேணும்னே கட் பண்ணிருக்கலாம் இந்த மாதிரி. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த படங்களுக்கு ட்ரெய்லர் பயங்கரமா இருக்கும், பட் ஆனால் படத்துல ஒன்றும் இருக்காது. ஸோ பிளான் பண்ணி இந்த மாதிரி கட் பண்ணியிருந்தாங்கன்னா சூப்பர். படத்துல பயங்கரமான ட்ரீட் இருக்கும் எல்லாருக்கும். அண்ட் ட்ரெய்லர் பார்த்து முடிச்சதும் மனசுல நின்ன ஒரு ஃப்ரேம் பாத்தீங்கன்னா பிளாஷ்பேக்ல வர்ற யங் ரஜினி அவர்களை இந்த மாதிரி பாஷா ஸ்டைல்ல காமிச்சது தான் ட்ரெய்லர்ல என்னோட மோஸ்ட் ஃபேவரட் ஃப்ரேம் இதுதான். அண்ட் மெயினா பிளாஷ்பேக்ல உபேந்திரா அண்ட் ரஜினி அவர்கள் தான் வர போறாங்க. அண்ட் பிளாஷ்பேக்ல ரஜினி அவர்களை டிஏஜிங்ல கொண்டு வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். மேபி பிளாஷ்பேக் ரஜினி அவர்களோட பழைய கூலியோட கனெக்ட் ஆகலாம். ஏன்னா கிட்டத்தட்ட பிளாஷ்பேக்ல சேம் அதே லுக்ல இருக்காரு. அண்ட் காஸ்டியூமோட கலரும் அந்த படத்துக்கும் இந்த படத்துக்கும் அப்படியே மேட்ச் ஆகுது. ஸோ விக்ரம் படத்துல பழைய விக்ரம கனெக்ட் பண்ண மாதிரி இந்த கூலியில பழைய கூலியை கனெக்ட் பண்ணிருக்காரு போல. அண்ட் நெக்ஸ்ட் ட்ரெய்லர்ல பயங்கர இம்ப்ரெசிவா இருந்தது ஷாபின் சாகிர் தான். அமீர் கான் நாகார்ஜுன் அவர்களை காட்டுறதை விட ஷாபின் சாகிரை காட்டுறப்போ டெட்லியா இருக்கு பார்க்க. அண்ட் ஸ்ருதிஹாசனுக்கு மிகப்பெரிய ஒரு ரோல் போல ஃபுல்லா வர மாதிரி தெரியுது. அண்ட் ட்ரெய்லர்ல அனிருத்தோட ஒர்க் வழக்கம் போல சூப்பர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், படத்துக்கு மரண வெயிட்டிங். அண்ட் இந்த ட்ரெய்லர் உங்களோட எக்ஸ்பெக்டேஷனை மீட் பண்ணிச்சா இல்லையான்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ.